ஸோ பிக்கி ஈட்டர் அதாவது சில குழந்தைகள் வந்து ஒழுங்கா டயட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ குழந்தைங்கள பொறுத்தவரை நம்ம டயட் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண சைல்டுக்கு வந்து அந்த ஃபுட்டில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டே கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டயட் எடுக்கிற டைமை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ 3 டயட் வந்து இம்பார்ட்டன்ட் டயட் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இடையில 2 ஸ்நாக். இது தவிர மற்ற நேரங்களில் எதுவும் இடையில சாப்பாடு கொடுக்குறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து பசி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு மீலுக்கும் இடையில அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் கேப் விட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் குழந்தைங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக டயட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தவிர சாப்பிட்றது வந்து கொஞ்சம் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறங்க. டயட்டை வந்து ரெகுலராக இட்லி, தோசை இந்த மாதிரி இல்லாமல் அதையே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணுறது, சம் பீட்ரூட் எதுவும் ஆட் பண்ணி ரெட்டாக பண்ணுறது, கேரட் இல்லை கீரை இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் ரெட்டாகவும் இல்லை ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, இதெல்லாமே இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனால குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டயட் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் ஃபேமிலி டைம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஸோ எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது அதை பார்த்து குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் ஸோ நம்ம கரெக்டாக டயட்டையும் பிளான் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறனால இந்த பிக்கி ஈட்டிங் ப்ராப்ளம் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தேங்க்யூ.